நம்ம முதலமைச்சர் விஜய் அண்ணாவோட இன்னைக்கான மாற்றங்களை பார்க்கலாமா? பரந்தூர் மக்கள் எல்லாருமே நம்ம விஜய் அண்ணாக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. பரந்தூர் மக்களோட நீண்ட நாள் கோரிக்கையா இருந்தது அந்த ஊர்ல ஏர்போர்ட் வரக்கூடாது அப்படின்னு. விஜய் அண்ணா அவரோட முதல் பிரச்சாரத்தையே பரந்தூர்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணாரு. அந்த பிரச்சாரத்திலேயே ஒரு வாக்குறுதியும் கொடுத்திருந்தாரு. டிவிகே ஆட்சிக்கு வந்துச்சுன்னா பரந்தூர்ல ஏர்போர்ட் வராது அப்படின்னு சொன்ன மாதிரியே டிவிகே ஆட்சிக்கு வந்தாங்க. ஆட்சிக்கு வந்ததுமே பரந்தூர் ஏர்போர்ட் ப்ராஜெக்டை கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதுக்கான அடுத்த ஸ்டெப் எதுவுமே எடுக்க வேணாம் அப்படின்னு நிறுத்தி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கண்டிப்பா சென்னைக்கு இரண்டாவது ஏர்போர்ட் தேவைதான், அது பரந்தூர்ல வேணாம், வேற லொகேஷன் பாருங்க அப்படின்னு இப்போ வேற லொகேஷனையும் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதனால பரந்தூர் மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். அந்த சந்தோஷத்துல எந்த அரசியல்வாதியும் தேர்தல் பிரச்சாரத்துல சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றினதே இல்லை. ஆனா இவரு சொன்னதை கரெக்டா செஞ்சிருக்காரு, சொன்ன மாதிரியே செஞ்சிருக்காரு. இவருக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பரந்தூர்ல ஏகனாபுரம் அப்படின்ற ஏரியால தான் அந்த ஏர்போர்ட் வரதா இருந்துச்சு. அந்த ஏகனாபுரம் சாலைக்கு தளபதி விஜய் சாலை அப்படின்னு பெயர் வைக்கிறதா அந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க. அண்ட் செகண்ட், அசம்பிளியில ஸ்பீக்கரா இருக்கிற ஜேசிடி பிரபாகர் சார் சொன்னார் இல்லையா, நம்ம முதலமைச்சர் கிள்ளி கொடுக்கிறவர் இல்ல அள்ளி கொடுக்கிறவர் அப்படின்னு. இப்போ தாராளமா அள்ளி கொடுத்திருக்காரு. என்னன்னா விசிகேவோட எம்எல்ஏ அசம்பிளியில முதலமைச்சர் விஜய் அண்ணாக்கு ஒரு கோரிக்கை வச்சாரு. இந்த மாதிரி நிறைய எம்எல்ஏஸ்க்கு கார் இல்ல, நாங்க பல கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வரோம், ஆனா எங்களுக்கான அலோவன்ஸ் நீங்க கொடுக்குறீங்க, இருந்தாலுமே கார் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும், எங்களுக்கு ஏதாவது அசிஸ்டன்ட் இருந்தாங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சாரு. ஏன்னா எங்களோட தொகுதியில் இருக்கிற மக்களை போய் விசிட் பண்றதுக்கு எங்ககிட்ட போதுமான வசதி இல்லை, தொகுதியில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா உடனே போய் பார்க்கணும் இல்லையா, கார் இருந்தா ரொம்ப வசதியா இருக்கும், எங்களால வாடகைக்கு கார் எடுத்துட்டு போக முடியாது, அசிஸ்டன்ட் எங்களுக்கு வச்சுக்க முடியாது, அதுக்கு நாங்க வச்சுக்கிட்டாலும் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், நிறைய பேரால அந்த சம்பளம் கொடுக்க முடியல, அதனால ஒரு காரும் ஒரு அசிஸ்டன்ட்டும் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சாரு. அந்த கோரிக்கையை இப்போ நிறைவேற்ற போறாங்க. எல்லா எம்எல்ஏஸ்க்கும் கார் கொடுக்க போறாங்க. கார் கொடுக்கிறது மட்டும் இல்லாம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அசிஸ்டன்ட் நியமிக்க போறாங்க. அடுத்ததா இன்னைக்கு ஸ்பெஷல் டே. நம்ம சிஎம் விஜய் அண்ணா முதல் முறையாக நேஷனல் பிளாக் ஏத்தி இருக்காரு. எஸ், அந்த மொமெண்ட்டை நீங்க காலையில இருந்து எல்லாருமே சோசியல் மீடியால ரிப்பீட் மோட்ல பார்த்துக்கிட்டே இருந்திருப்பீங்க. நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்பீச் ஒன்று கொடுத்தாரு. உங்க புள்ள, உங்க மகன், உங்க அண்ணனை சிஎம் ஆக்கிட்டீங்க, இதோட உங்க வேலை முடிஞ்சதா அப்படின்னா கிடையாது. இதுக்கப்புறம் தான் நீங்க இன்னும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை நாங்க செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சிருக்கோம். அதனால உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை, வாங்க நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நம்ம தமிழ்நாட்டை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு விஜய் அண்ணா ஒரு ஸ்பீச் கொடுத்திருக்காரு. மக்களே எல்லாரும் ஓட்டு போட்டுட்டோம். உங்க அண்ணனை, உங்க தம்பிய, உங்க பிள்ளைய எல்லாரும் ஜெயிக்க வச்சு முதலமைச்சரா ஆக்கிட்டோம். அதனால நம்ம கடமையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி யாரும் ஒதுங்கி போயிடாதீங்க. இனிமேதான் நீங்க நம்மளோடவே கூடவே இருக்கணும், உறுதியா நம்ம அரசோடவே கூட இருக்கணும். அப்பதான் உங்களுக்காக இருக்கிற எல்லா நல்ல திட்டங்களையும் என்னால செயல்படுத்த முடியும். 8 கோடி பேரோட அந்த பிரதிநிதி தான் முதலமைச்சர் பதவின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் சொல்றேன், மக்கள் தான் ஆட்சியாளர்கள். இங்க நானு, எல்லாருமே அங்க இருக்கிறவங்க எல்லாருமே மக்களோட சர்வன்ட்ஸ். அப்படிதான் நான் அதை பாக்குறேன். வாங்க எல்லாருமா சேர்ந்து நம்ம கடமையை சேர்ந்து செய்வோம். நம்ம அரசுக்கு எதிரான சக்திகளையும் சரி சதிகளையும் சரி முறியடிப்போம். நீங்க எல்லாரும் நம்மளோட இருக்கும் போது எனக்கு வேற என்னங்க கவலை, நல்லதை மட்டுமே நோக்கி நகருவோம். அடுத்ததா 16 வருஷமா ஒரு ஃபேமிலி கரண்ட் வசதியே இல்லாம வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. நிர்மல் குமார் சாருக்கு ஒரு கோரிக்கை வச்சாங்க. அந்த கோரிக்கை இப்போ உடனே நிறைவேற்றப்பட்டிருக்கு. அவங்க வீட்டுக்கு இப்போ இபி கனெக்ஷன் கொடுத்திருக்காங்க. 16 வருஷம் வெளிச்சம் ஒரு வாழ்க்கையை வெளிச்சமாக்கி கொடுத்தாரு. என் பிள்ளைகளும் நானும் தெருவுலையும் படுத்துருந்தோம். என் பிள்ளைய தெரு லைட்ல தான் படுத்துருந்தோம். தெருவில் தான் நாங்கள் படுத்துவோம். சாப்பாட்டுல பள்ளி விழுந்துச்சா பாய்ச்சல் விழுந்துச்சா என்னன்றதே எங்களுக்கு தெரியாது. இப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்து வந்தோம். இப்போ அந்த 16 வருஷத்துக்கு உள்ள தீர்வு இந்த மாதிரி நிர்மல்குமார் சார்ட்ட கிடைச்சதுக்கே விடிவு காலமே கிடைச்சிருக்கு. வாழ்க்கையை நீ வெளிச்சமாக்கணும். இந்த ஆட்சிக்கு நான் ரொம்ப நன்றி செலுத்துறேன். ஏன்னா மக்கள் எல்லாருமே ஆசைப்படுறது நம்ம தமிழ்நாட்டை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும், இப்படியெல்லாம் வசதி இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும், இதெல்லாம் இலவசமாக கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னெல்லாம் யாருமே ஆசைப்படல. பேசிக்கான அடிப்படை வசதி மட்டும் மக்களுக்கு செஞ்சு கொடுத்தாலே போதும், ஒரு வேலை வாய்ப்பு அதை ஏற்படுத்தி கொடுத்தாலே போதும், இங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ்வாங்க. அதுக்கான ஸ்டெப்ஸ் தான் இப்போ உடனே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய ஊருக்கு பேருந்து சேவையே இல்லை, அந்த ஊருக்கெல்லாம் இப்போ பேருந்து சேவை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு கூட பார்த்தேன், ஒரு கோடாங்கி
மேட்டுப்பாளையம் அப்படின்ற ஊர்ல பல வருஷமா பேருந்து சேவை இல்லாம மக்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டிருக்காங்க. அந்த ஊருக்கு வந்து ஒரு பேருந்து சேவை கொடுத்திருக்காங்க. எங்களுக்கு ஊர்ல இந்த கோடாங்கிபாளையம் பஞ்சாயத்துல எம்ஜிஆர் நகர்ல பஸ் இல்லாதபடி 20 ஆண்டுகாலமாக குழந்தைங்க ஸ்கூலுக்கு போறதுக்கு, ரேஷன் கடைக்கு போறதுக்கு, எங்க போக்குவரத்துக்கு எதுக்குமே சௌகரியம் இல்லாம ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருந்தாங்க. முந்தி இருந்த ஆட்சியாளர்கள் யாருமே இதை பத்தி கண்டுக்கல. அதே மாதிரி நிறைய இடங்கள்ல இபி கனெக்ஷன் இல்லாம இருந்தாங்க. அவங்க எல்லாத்துக்குமே இபி கனெக்ஷன் கொடுத்திருக்காங்க. குடிநீர் வசதி இல்லாத ஏரியாவுக்கு குடிநீர் வசதி வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ வேலை வாய்ப்பு இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா? ஏன்னா நிறைய பேர் வேலை வாய்ப்பு கிடைக்காம ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போய் வேலை பார்க்கறது, ஏன் நம்ம தமிழ்நாடு விட்டுட்டு வேற ஸ்டேட்ல எல்லாம் போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால வேலை வாய்ப்பை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய முயற்சிகளை எடுத்துட்டு வராங்க. இப்போ கூட பாத்தீங்கன்னா 100 நாள்ல 1 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்டை நம்ம தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இது மூலமாகவே 1,20,000 பேருக்கு வேலை வாய்ப்பும் வந்து கிடைக்க போறதா வந்து சொல்றாங்க. இந்த மாதிரி வேலை வாய்ப்புக்காக நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. அதோட மெயின் மோட்டிவே நம்ம ஊர்ல இருக்கிற மக்கள் யாருமே வெளிநாட்டுக்கோ வெளியூருக்கோ வேலைக்காக போகக்கூடாது, எல்லாருமே சொந்த ஊர்லயே வேலை பார்க்கணும் அப்படிங்கிறதா ஒரு மெயின் மோட்டிவா எடுத்துட்டு அந்த இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங்க்கு வந்த நிறைய பிசினஸ் மேன்ஸ் வந்து நம்ம சிஎம் விஜயண்ணாவையும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டையும் அவ்வளோ பெருமையா பாராட்டி பேசிட்டு போனாங்க. அதுல ஒரு பிசினஸ் மேன் சொன்ன விஷயம் தான் ரொம்ப எமோஷனலா ஹார்ட் டச்சிங்கா இருந்துச்சு. மே 22ஆம் தேதி அவங்க நம்ம சிஎம் விஜயண்ணாவை மீட் பண்ண போயிருக்காங்க. யார் அவங்க அப்படின்னா ஃபோனிக்ஸ் கோத்தாரின்னு ஒரு ஃபுட்வியர் கம்பெனி, நான் லெதர் ஃபுட்வியர் கம்பெனி. ஏன்னா இப்போ செருப்பு அப்படின்னாலே லெதர்ல தான் வந்து நிறைய இருக்கும் இல்லையா? நான் லெதர் ஒரு மாதிரி ரப்பர் செருப்பெல்லாம் இப்போ வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு நான் லெதர் ஃபுட்வியர் கம்பெனி அவங்க வந்து அவங்களோட 3rd பிரான்ச்சை மதுரையில் இருக்கிற மேலூர்ல ஸ்டார்ட் பண்றதுக்காக விஜயண்ணாவை போய் மீட் பண்ணியிருந்தாங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து 2 பிரான்ச் இருந்திருக்கு. சென்னையில் பெரம்பூர்லயும் அப்புறம் கரூர்லயும் வந்து இருந்திருக்கு. பேசும்போது தான் அப்போ அந்த ப்ராஜெக்டை பத்தி விஜயண்ணாட்ட நாங்க பேசிட்டு இருக்கும்போது அவர் ஒரு விஷயம் சொன்னாரு, நீங்க இந்த மாதிரி நிறைய ஃபேக்டரிஸ் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்து கொண்டு வரீங்க, ஆனா நீங்க சென்னை, மதுரை, திருச்சி இந்த மாதிரி சிட்டிஸ்ல தான் வந்து கொண்டு வரீங்க. ராமநாதபுரம் மாதிரி இருக்கிற நிறைய பகுதியில் தொழிற்சாலைகளே இல்லை, இண்டஸ்ட்ரீஸே வந்து பெருசா இல்ல. அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே வேலை இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வேலை வாய்ப்புக்காக அந்த ஊர்ல இருந்து வெளியூருக்கெல்லாம் போய் வேலை பார்த்துட்டு வராங்க. அந்த சிச்சுவேஷன் வந்து மாறணும். அப்போ உங்களோட அந்த 3வது பிரான்ச்சை ஏன் மதுரை மேலூர்ல இல்லாம ராமநாதபுரத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது? ராமநாதபுரத்துல வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா அங்க இருக்கிற நிறைய மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம சிஎம் விஜயண்ணாவே நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, ஆனா அதை ராமநாதபுரத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு ரெக்வஸ்டா வச்சிருக்காரு. அவங்களும் இதுவும் நல்ல விஷயம் தானே, விஜயண்ணா நம்ம நாட்டோட முதலமைச்சர், அவரு மக்களுக்காக யோசிச்சு ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருக்காரு அப்படிங்கிறத அந்த கம்பெனி யோசிச்சு அவங்களோட 3வது பிரான்ச்சை மதுரை மேலூர்ல இல்லாம ராமநாதபுரத்துல ஸ்டார்ட் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. அந்த கம்பெனி மூலமாகவே 10,000 பேருக்கு வந்து வேலை வாய்ப்புகள் வந்து கிடைக்கும்னு சொல்றாங்க. அவர் பண்ற ஒவ்வொரு செயலும் மக்களுக்கான தலைவன் அப்படிங்கிறத நிரூபித்தே இருக்காரு. அடுத்ததா ஒரு நியூஸ்னு பார்த்தா நாகப்பட்டினம்ல விழுந்தம் மாவடி அப்படின்ற ஒரு கிராமம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கிராம மக்கள் எல்லாருமே ஒரு சூப்பரான டிசிஷன் எடுத்திருக்காங்க. என்னன்னா அந்த ஊர்ல இருக்கிற இளைஞர்கள், திருமணமாகாத இளைஞர்கள் யாருமே வந்து குடிக்க கூடாது. அப்படி குடிச்சாங்க அப்படின்னா 5,000 ரூபாய் அபராதமா வசூலிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் திருமணம் ஆனவங்க குடிக்கலாமா அப்படின்னா திருமணம் ஆனவங்க குடிக்கலாம், அது அவங்களோட ஒய்ஃப் கிட்ட வந்து பெர்மிஷன் வாங்கி அவங்க என்ன வேணா பண்ணிக்கிட்டும். அப்படியும் திருமணம் ஆனவங்க வந்து குடிச்சாங்க அப்படின்னா வீட்டில் அமைதியா இருக்கணும். அவங்க தெருவில் இறங்கி சண்டை போடுறது இல்ல வீட்டில் வந்து ஒய்ஃப் கிட்ட சண்டை போட்டாலோ அவங்களுக்கும் 5,000 ரூபாய் அபராதமா வசூலிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இதுல ரொம்ப ஸ்பெஷல் விஷயம் என்னதுன்னா அந்த கிராம மக்கள் எல்லாருமே அதுக்கு சப்போர்ட் பண்றாங்க. யாராவது குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா உடனே காட்டி கொடுத்து 5,000 ரூபாய் வந்து அபராதமா வசூல் வச்சிடலாம் அப்படின்னு குறிப்பா பெண்கள் குடும்ப தலைவிகள் எல்லாருமே ஒரு லீடரா முன்னின்னு இப்படி ஒரு முடிவை வந்து எடுத்திருக்காங்க. 717 டாஸ்மாக் கிட்ட வந்து மூடி இருக்காங்க. கவர்மெண்ட்ஸ் நிறைய ஸ்டெப்ஸ் இதுக்காக எடுத்தாலுமே மக்கள் நம்ம கொஞ்சம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் இல்லையா? இந்த மாதிரி சின்ன சின்ன சப்போர்ட் நம்ம கவர்மெண்ட்டுக்கு பண்ணும்போது இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா? கன்னியாகுமரியில ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளாஸ் ரூம்ல, அதுவும் பெண்கள் வந்து கிளாஸ் ரூமுக்கு வெளியே சரக்கடிச்சிருக்காங்க. அதோட வீடியோ வந்து சோசியல் மீடியால பார்த்ததுக்கு அப்புறமே ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல தக்கலை அப்படின்ற ஒரு பகுதி இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பகுதியில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல், அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல வீக்கெண்ட்ல ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் வச்சிருக்காங்க. ஸ்பெஷல் கிளாஸ் முடிச்சுட்டு மாணவர்கள் எல்லாருமே வந்து வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்போ 3 மாணவிகள் மட்டும் வீட்டுக்கு போகாம கிளாஸ் ரூமுக்கு வெளியே சரக்கு அடிச்சிருக்காங்க. சரக்கு அடிச்சது மட்டும் இல்லாம அது வீடியோவா வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. மொத்தம் 3 பொண்ணு நினைக்கிறேன். 2 பொண்ணு வந்து சரக்கு அடிக்கிறாங்க. அதுல ஒரு பொண்ணு வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயம் சோசியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆனதுமே அந்த கவர்மெண்ட் ஸ்கூலோட ஹெட் மிஸ்ட்ரஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஸ்கூல் குழந்தைகளுக்கு எப்படி சரக்கு கிடைச்சது, ஏன்னா பள்ளி மாணவிகளால டாஸ்மார்க்ல போய் வாங்க முடியாது, அவங்களுக்கு எப்படி சரக்கு கிடைச்சிருக்கும்? ஒருவேளை அவங்க வீட்டில் இருக்கிற அவங்க அப்பாவோ இல்ல தாத்தாவோ யாராவது இந்த போதை பழத்துக்கு அடிமையாகி இருக்கலாம். வீட்டில் ஏதாவது இருக்கிறத அவங்க எடுத்துட்டு வந்திருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா யாராவது வாங்கி கொடுத்துருக்கணும். ஸ்கூல்ல இருக்கிற மாணவர்கள் யாருமே வாங்கி கொடுத்துருக்க சான்ஸ் கிடையாது. அப்போ வெளியே இருக்கவங்க தான் யாரோ வாங்கி கொடுத்துருக்காங்க. அது யார் வாங்கி கொடுத்தது அப்படின்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சு இன்னைக்கு ஒருத்தரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய கேள்விகள் இருக்கு. மாணவிகள் உடனே வீட்டுக்கு போகாம கிளாஸ் ரூம்ல எதுக்கு இருந்திருக்காங்க? அப்போ அந்த ஸ்கூல்ல இருந்த வாட்ச்மேன்
வாட்ச்மேன் வந்து அதெல்லாம் ஒழுங்காக செக் பண்ணலையா? ஏன்னா வாட்ச்மேனோட முக்கியமான பொறுப்பே ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் கிளாஸ் ரூம் ஃபுல்லாகவே வந்து சுற்றி பார்த்து யாராவது மாணவர்கள் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் வந்து உறுதிப்படுத்தணும். ஆனால் அங்கே வாட்ச்மேன் இருந்தாரா, இருந்தும் அதை செஞ்சாங்களா? அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற டீச்சர்ஸ் வந்து சரியில்லையா? ஏன்னா நம்ம படிச்சுட்டு இருந்த காலத்துல எல்லாம் வந்து நம்ம டீச்சரை பார்த்தாலே வந்து பயப்படுவோம் இல்லையா? இப்போ இருக்கிற மாணவர்களுக்கு அந்த பயம் இல்லையா? அந்த பயம் இல்லாததுனால தான் இப்படி இந்த மாதிரி செயல்கள் எல்லாம் வந்து செய்கிறாங்களா அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்குது. அது எல்லாத்துக்குமே இப்போ போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் இன்னைக்கான விஷயங்கள். இந்த மாதிரி டே டு டே இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க விஜய் வசந்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க.